நிறைய பேத்துக்கு சில பேத்துக்கு ரொம்ப கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்கலாம். அக்கா வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் பாடி எலெக்ஷனில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் தயவுசெய்து ஜெயிச்சிடுங்கப்பா. எனக்கு என்னென்னா வந்து பெண் மாமியார் பெண் நாத்தனார்லாம் கிடையாது, ஆண் மாமியார் ஆண் நாத்தனார் அந்த மாதிரிலாம் இங்கே இருக்கிறாங்க, நம்ம ஆளுங்களாம் இருக்காங்க. நாங்கள் அடிச்சுக்கிறோம் தெரிஞ்சு எவனாவது உள்ளே வந்தான் அப்படின்னா ஒரு வெரி வெரி பிக் தேங்க்ஸ் டு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேவோட ஐடி விங்க. எல்லாரும் இப்போ வந்து நம்ம பிரதர் கூட பேசிட்டு போனார், இனி 2 கட்சிக்கு தான் ஓட்டு. எனக்கு தெரிஞ்சு 2 இருக்காது, இனி ஒன்றும் நம்ம மட்டும்தான். இனி வந்து இந்த 2031 2 கட்சிகளெல்லாம் வந்து இந்த போட்டிங்கிற அந்த சப்ஜெக்டே இருக்காது. இனிமேல் டிவிகே மட்டும்தான் வாழ்க்கை ஃபுல்லும். நம்ம இப்போ ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது இல்லை, இன்னொரு 3 மாதத்தில் தான் பெரிய ட்ரையல் இருக்குது. அது எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு எல்லாம் வந்து நல்லது பண்ணணும். நிறைய பேத்துக்கு சில பேத்துக்கு ரொம்ப கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்கலாம். அக்கா வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அக்கா நல்லது மட்டும்தான் யோசிப்பேன், அக்கா நல்லது மட்டும்தான் பண்ணுவேன். சில பேர்த்து கொஞ்சம் சங்கடங்களாக இருந்தால் கூட காலம் வரும் அந்த சங்கடங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு 3-4 மாதத்தில் வந்து நம்மளுக்கு லோக்கல் பாடி எலெக்ஷனில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் தயவுசெய்து ஜெயிச்சிடுங்கப்பா. தயவு செய்து ஜெயிச்சிடுங்க. இத்தனை நாள் பண்ணிட்டு டயர்ட் ஆகிடாதீங்க, ரைட்டுங்களா? ஏன்னா வர கம்ப்ளைண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா நம்மள்தான் சொல்ல, மாப்பிள்ளை வந்து அவர் தான், சட்டம் மட்டும் எங்களுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ எங்கே போனாலும் சரி அங்கே இருக்கிறது வந்து நம்ம ஆட்சி தான் இப்போது, ஆனால் இருக்கிறது டிஎம்கே கவுன்சிலருவாங்க. அதனால் அந்த வேலை செய்கிறது இல்லை, இது வந்து கோஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. நம்மள அந்த பயமெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், வந்துடுவோம், நம்ம வந்துடுவோம். இருந்தாலும் இந்த 3 மாதம் ஒரு பீரியடில் வந்து இன்னும் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தளபதி ஃபேஸ்க்கு கண்டிப்பாக நம்ம அதுதான் 42,000 ஓட்டு அப்படின்னா கூட வந்து நம்மளாலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக வேலை பண்ணியிருக்கீங்க, நான் என்ன சொல்லிக்கிட்டேன், என்னால் கிடையாது. அது அந்த ஒரு முகத்துக்காக மட்டும்தான். அதை ஜெயிச்சிட்டோம், அதே முகத்தை மாஸ்க்கை போட்டு நம்ம இந்த 3 மாதத்தையும் வந்து ஓட்டிட்டு ஜெயிச்சிட்டோன்னு வைங்களேன். இதுக்கு மேலே லைஃப்பில் வந்து என்ன வேணும் நம்மளுக்கு இல்லைங்களா? ஒரு மிகப்பெரிய வரம் நம்மளுக்கு. அவர் வந்து நம்மளுக்கு தலைவராக வந்திருக்கிறது. ஏன்னா ஒரு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது என்ன, இது வந்து ஒரு புதுசாக நம்ம வந்து இந்த பார்ட்டிக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நீங்களாம் ரொம்ப வருஷம் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கும். இருந்தாலும் வந்து நான் வந்து இந்த புகுந்த வீட்டுக்கு வர புது மருமக மாதிரி டிவி கேக்கு அப்படிங்கும்போது அது இருக்க தானே செய்யும். மாமியார் குடைச்சல். எனக்கு என்னென்னா வந்து பெண் மாமியார் பெண் நாத்தனார்லாம் கிடையாது, ஆண் மாமியார் ஆண் நாத்தனார் அந்த மாதிரிலாம் இங்கே இருக்கிறாங்க, நம்ம ஆளுங்களாம் இருக்காங்க. தப்பில்லை, நான் தப்பில்லை என்னன்னாலும் அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து அடிச்சுப்போம், நாங்கள் சேர்ந்துப்போம், வேற எவனும் உள்ளே வந்துடக்கூடாது. அதில் மட்டும் நம்ம வந்து நாங்கள் அடிச்சுக்கிறோம் தெரிஞ்சு எவனாவது உள்ளே வந்தான் அப்படின்னா ஒரே வெட்டு தான், நாங்கள் சேர்த்து போட்டுருவோம். அதனால் யாரும் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு விடக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம். ஏன்னா எந்த நாளுமே நம்ம குடும்பம் தானே. அதனால் ஹாப்பியாக இருங்க. இந்த இன்றைக்கி 9 மணிக்கு லாஸ்ட் ரைட் போகணும். நாளையில திருப்பி மறுபடியும் நாளையிலேருந்து நம்ம சுவாரஸ்யம் ஆரம்பிச்சிடுவோம். சட்டசபை பிரமாதமாக இருக்கும் நாளையிலேருந்து. நாளைலேருந்து ஆரம்பிச்சிடுவாங்க. கார்லேருந்து இறங்குறது போகிறது, அங்கே நின்றால் இங்கே நின்றால் அங்கே பார்த்தால் கவனிச்சாலும் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் நான் சொல்லவே வேண்டாம், அக்கா என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லவே வேண்டாம். எப்போக்கா ஊருக்கு வருவீங்க, இப்போ யாரும் கேட்குறதில்ல. முன்னாலே கேட்பாங்க வந்துட்டு நான் மனு கொடுக்கறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு. இப்போலாம் யாரும் கேட்குறது கிடையாது. ஏன்னா அக்கா அங்கே இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியுதோ இல்லையோ, நான் சொல்கிறேனோ இல்லையோ, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருதுங்க. அந்தளவுக்கு வந்து உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு வெரி வெரி பிக் தேங்க்ஸ் டு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேவோட ஐடி விங்க. வேறு லெவலில் வந்து ஃப்ரீ விசிபிலிட்டி அள்ளி வீசுகிறாங்க. அதுவும் கவுண்டம்பாளையத்துக்குனா சொல்லவே தேவையில்லை. இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது, கண்டிப்பாக சொல்லணும். இதை என்ன அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய மக்களை தான் நம்ம தொகுதியை மீறின மக்கள் எல்லாமே வந்து கவுண்டம்பாளையத்துக்கு அட்ரஸை மாற்றி வராங்களாம்ப்பா, தெரிஞ்சுக்கோங்கப்பா. பாப்புலேஷன் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வந்து கட்டுங்கடாக போயிட்டுருக்குது. இல்லை பக்கத்து தொகுதியில் இருக்கக்கூடிய ஆட்களும் நம்ம தொகுதிக்கே வராங்களாம்.
அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க.